வணக்கம். இது வழக்கு. உயிருக்கு உயிராக காதலித்த பெண் தடம் மாறிய சோகம். சேலையெல்லாம் கழட்டி போட்டு பக்கத்து வீட்டுல தூங்கி இருக்கான். தற்கொலை செய்த காதலனின் வாட்ஸ்அப் வாக்குமூலம். நாங்க அந்த மாதிரி தங்கத்தை இன்னும் நாங்க பார்க்க முடியாது. அடி பயங்கரமா அவதான் அடிப்பாங்க. வெளியே வந்து எங்க பையன் அழுதுட்டு இருப்பானா. மனைவியின் காதலர்கள் கைதாவார்களா? அவ எனக்காகவே வாழ்வான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றதும், அவளை போல ஒரு பொண்ணு உலகத்திலேயே இல்ல, அவ அவ்வளவு அன்பானவ, என்ன கண்கலங்காம பாத்துக்குவா அப்படின்னு ஒரு ஆண் சொல்றதும் காதல்ல ரொம்ப சகஜம். காதல் திருமணம் செய்யறவங்க மனசுல தங்கள் துணைய பத்தி இப்படித்தான் பொதுவான அபிப்பிராயம் இருக்கும். ஆனா இது உண்மையா? திருப்பூர் பக்கத்துல காதல் திருமணம் செஞ்ச சுதாகருக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு தாயின் ஒப்பாரி சப்தம் அந்த மருத்துவமனை வளாகத்தையே சோகத்தில் தள்ளி இருந்தது அன்று. ஆம், திருப்பூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மகனை இழந்துவிட்டு கதறினார் அவர். பெற்ற வயிறு கதறி துடிக்க ஊர்க்காரர்களும் உறவினர்களும் குவிய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த தாயின் கோரிக்கையெல்லாம் தனது மகன் உயிரை பறித்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதுதான். ஊரே அதற்குத்தான் எத்தனைத்திருந்தது. அங்கு குழுமியிருந்த மக்கள் காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மகன் சாவுக்கு பதில் தெரியும் வரை அந்த உடலை வாங்க மாட்டோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார்கள். பாடி வந்து எங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு உள்ள போயிருக்குது. நாங்க பாடி வந்து வாங்க மாட்டோம். எங்களுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து ரிமாண்ட் பண்ணோம், அந்த பையனையும் ரிமாண்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நாங்க சாலை மறியல் பண்ணுவோம். எங்களுக்கு வந்தா தான் நாங்க பொண்ணோடு பண்ணாங்க எடுக்க மாட்டோம் சார். அந்த பையனோட மாமன் சார் சுகனியா, சுகனியா அப்பா, சுகனியா அப்பா, சுகனியா அம்மா, அவரோட பேரு சுதா. எல்லாரும் வரணும் சார். எல்லாரும் வரணும். அங்கிருந்த தேவி அவர்களின் போராட்டத்திற்கு யார் காரணம் தெரியுமா? இதோ இந்த புகைப்படத்தில் இருக்கும் சுகன்யா என்ற பெண். ஆம், காதல் என்ற போர்வையில் திருமணம் செய்து இவர் நடத்திய நாடகத்தை தனது வாட்ஸ்அப்பில் ஆடியோவாக பதிவு செய்துவிட்டு இறந்து போயிருக்கிறார் அவரது கணவர் சுதாகர். சுதாகர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட ஆடியோ இது. என் பேர் சுதாகர். நான் சுகன்யாங்கிற ஒரு பிள்ளைய ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுல லவ் பண்ணோம். இந்த மகளிர் போர்டு, திருப்பூர் மகளிர் போர்டு தெரியும், இதுக்கு தெரியும். அவங்க சொந்த பந்தத்துக்கு, எங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணி எப்படிலாம் வாழ்ந்தோம், நாங்க ரெண்டு ஒன்னா இருந்தோம். எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு சுகன்யா வந்து காலேஜ் சேர்த்து விட்டேன். காலேஜ்ல ஒரு பையனை ஆசிங்க ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, திருப்பி அவனை துரத்தி விட்டு என்ன திருப்பி ஏத்துக்கிட்டா. என் வாழ்க்கையில இதே சமந்தாபுரம் வீட்டுல தான் ஒரு வருஷம் நாங்க குடியிருந்தோம். ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாத்துக்குமே தெரியும். எங்க வாழ்க்கையில திடீர்னு சந்தோஷம் ஒரு டைம் உள்ள வந்தான். உள்ள வந்து என் பொண்டாட்டி தாச்சு எனக்கு தாங்க முடியல, என் பொண்டாட்டி என்னை குடும்பப்படுத்துறா, எனக்கு வாழவே பிடிக்கல, அப்படி இப்படி என் பொண்டாட்டியை சொல்லி என் பொண்டாட்டி மனசை கெடுத்து எங்க வீட்டுல பிரச்சனையை ஆளாக்கி எங்க ரெண்டு பேரையும் வெளியே என் பொண்டாட்டி வந்து பிரிச்சு விட்டது போலீஸ் ஒருத்தருக்கு தெரியும். என்னென்ன பிரச்சனை நடந்தது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். போலீஸ் நீங்க தீர விசாரிங்க. என் சாவுக்கு காரணம் சந்தோஷ் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். சரிங்களா? இதை வந்து எங்க விஜய் மாப்பிளைக்கு தெரியும், தேவிங்கிற ஒரு பொண்ணுக்கு தெரியும். ஏன் சந்தோஷம் வந்து வீட்டுல தங்கிட்டு போகுது, சந்தோஷம் கூட்டிட்டு சுத்துறது எல்லாமே தேவிங்கிற பொண்ணுக்கு தெரியும். அது இல்லாம அந்த வீட்டுல வந்து பசங்க இருந்தாங்க, அதுவும் தெரியும். இந்த ஏரியாவே கேட்டுப்பாங்க, இந்த வீட்டுல வந்து எத்தனை பேர் வந்து போயிட்டு இருக்காங்க, எப்படிதான் இருக்காங்க அப்படின்னு இந்த ஏரியாவே கேட்டு பாருங்க. சரிங்களா? என் வாழ்க்கையில் நீங்க ஒரு விடுவான எனக்கு வேணும் இதுங்க. நான் சாவுறேன் இன்னைக்கு. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான ஒரு பையனா வாழ்ந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் விசாரிச்சு போறேங்க. என்னால சாவுக்கு ஒரு கண்டிஷன்ல இருக்கனால என்னால எதுவும் பேச முடியல. நீங்க தான் என்னை காப்பாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் வந்து இந்த கள்ளக்காதலுக்கு நீங்க குழந்தையா இருக்க கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் இந்த சந்தோஷ்? சுதாகரின் குடும்பத்திற்குள் எப்படி நுழைந்தார்?
சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரிடமே கேட்டோம். சந்தோஷங்கிறவன எங்க அண்ணன் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணிருக்காங்க. என் ஜாவுக்கு வந்து சந்தோஷ் தான் காரணம். நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமா தான் இருந்திருக்கோம். இன்னும் சந்தோஷங்கிற உள்ள வந்து என் பொண்டாட்டிய மயக்கி கிட்ட எல்லாம் வாங்கிவிட்டு எனக்கு காலி பண்ணி எங்க அண்ணன் வந்து காலி பண்ணிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து மர்டர் பண்ணிருக்காங்க. இதை வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. ஒண்ணும் பண்ண முடியாது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள வையரிசெட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் சுதாகர். சுமார் 27 வயது மதிக்கத்தக்க இவர் சுகன்யா என்ற பெண்ணை பள்ளி படிக்கும் வயதில் இருந்தே காதலித்து வந்திருக்கிறார். பல ஆண்டுகள் தொடர்ந்த இவர்களின் காதல் வீட்டின் எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் வரை சென்றிருக்கிறது. இந்த நிலையில் மனைவி சுகன்யாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த சுதாகர் சுகன்யாவை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்திருக்கிறார். அங்குதான் பிரச்சனையே முளைவிட்டிருக்கிறது. ஆசிக் என்ற நபருடன் சுகன்யா காதல் வயப்பட இருவரும் சுதாகருக்கு தெரியாமல் வெகு நாட்களாக பழகி வந்திருக்கிறார்கள். இதையடுத்து சுதாகர் தொழிலில் நஷ்டத்தை சந்திக்க கணவரை விட்டு பிரிந்து ஆசிக்கை திருமணம் செய்து கொண்டு போயிருக்கிறார் சுகன்யா. அந்த காதலும் வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என ஆசிக் மற்றும் சுகன்யாவின் காதல் பாதியிலேயே முடிவர மீண்டும் சுதாகரிடமே வந்து சேர்ந்திருக்கிறார் சுகன்யா. பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப அந்த பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி விரும்பி தான் அந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆசிங்கிற ஒரு பையன் வந்து அவனோட வாழ்க்கையில வந்து அப்புறம் அவனும் வந்து ஒரு 2 வருஷத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் பையன் நல்லா கடையில வச்சு கொஞ்சம் செட்டில் ஆகும். இந்த பொண்ணு மறுபடியும் அவனே இழுத்துக்கும் என்ன போச்சு. இடையில இந்த பையனுக்கு வந்து சந்தோஷம் சொல்லி ஒரு பையன் வந்து இந்த பொண்ணு கூட வந்து பேசி பழகிட்டு இருக்கோம். இவன் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப விக்ஸ் ஆயிட்டான். நாங்களும் அவனை கூப்பிட்டு எவ்வளவு தூரம் புத்திமதி சொல்லி சரி வேணாண்டா அந்த பொண்ணை விட்டு அப்படின்னு சொல்லி போட்டு நாங்களும் எவ்வளவு தூரம் சொன்னோம். ஆனா வந்து அவன் கேட்கல. அவன் மனைவி மேல வந்து ரொம்ப பாசமா இருந்துட்டான். பாசமா இருந்தனால என்ன ஆகி போச்சுன்னா இந்த பொண்ணுக்கு அதுவே பிளஸ் ஆகி போய் இந்த பொண்ணு அவனை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் எவ்வளவோ பொறுத்து இருந்தும் அவன் கடைசியில அவன் முடியாத சுச்சுவேஷனுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கினான். தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்ட ஆசை காதலி சுகன்யாவுடன் மீண்டும் வாழ்க்கையை தொடர்ந்த சுதாகர் இனிமேலாவது பிரச்சனை இல்லாமல் வாழலாம் என்று நினைத்த போதுதான் சந்தோஷ் என்ற நபரின் மூலம் மற்றொரு பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்திருக்கிறது. சந்தோஷும் தனது மனைவியும் நெருக்கமாக இருந்ததை பார்த்த சுதாகர் இதற்கு மேல் உயிரோடு இருக்க அச்சப்பட்டு தனது உயிரை போக்கிக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார். அதன் பிறகுதான் தனக்கு துரோகம் செய்துவிட்ட மனைவி மற்றும் அவரது கள்ளக்காதலன் சந்தோஷ் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு ஆடியோ பதிவை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டிருக்கிறார். ஒரு புருஷனுக்கு 2 புருஷன் 3 புருஷன் பாய வச்சிருந்தா முதல்ல 15 வயசுல காதலிச்சு நல்லா படிக்க வச்சு நகை நட்டு போனது வந்தது நிறைய சம்பாரிச்சது பூரா வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தான். பிரிட்ஜு டேபிள் போனது வந்தது எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளதெல்லாம் எங்க பொருள் தாங்க, எங்க பையன் பொருள் தான். இத்தனையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் பாய வச்சிருந்தா அவன் எல்லாம் நான் வேக்கானமா நடக்க வடிக்க சரியில்லைன்னு எல்லாம் பொறிட்டு போயிட்டான். அடுத்து சரி இன்னும் நம்ம திருத்திக்கலான்னு வந்தான். அலையே காலி பண்ணிட்டான். சந்தோஷங்கிறவன் உள்ள பூந்து 2 பேரும் சேர்ந்து அலையே காலி பண்ணிட்டாங்க. இந்த சந்தோஷங்கிறவன் நாங்க உள்ள வந்தோன்னா தான் 2 பேர் ஓடினாங்க. ஒரு புள்ள அந்த புள்ள பேர் என்னமோ சொன்னாங்க. அந்த புள்ளையும் 2 பேரும் ஓடிட்டாங்க எங்களை கண்ட உடனே. சந்தோஷும் தனது மனைவியும் நெருக்கமாக இருந்ததை பார்த்த சுதாகர் இதற்கு மேல் உயிரோடு இருக்க அச்சப்பட்டு தனது உயிரை போக்கிக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார். இந்த பொண்ணு வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கள்ள தொடர்பு இவன் இப்போ இல்லைங்க. இவன் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணை வந்துட்டு உயிரா காதலிச்சான். அந்த பொண்ணு 10வது படிக்கிற பையில இருந்து அந்த பொண்ணு மேல உயிரா இருந்தான். அந்த பொண்ணை வந்துட்டு காலேஜ்ல சேர்த்து விட்டு தான் வந்தான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு காலேஜ்ல அவன் மூலமா வந்துட்டு சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. போன இடத்துல வந்துட்டு இன்னொருத்தன் கூட வந்துட்டு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் வந்துட்டு அந்த பொண்ணு இன்னொருத்தனை காதலிச்சு விரும்பி வந்துட்டு இவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு இன்னொருத்தனை ஆஷிக் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணு இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஒரு சில கட்டத்துக்கு மேல வரும்போது இவனுடைய வளர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் நல்லா மேல வந்து கோழிக்கடையெல்லாம் வச்சு நல்லபடியா நடத்தி வந்துட்டு இருந்தாங்க.
இத பாத்துட்டு இருந்த பொண்ணு சுபபோகமான ஒரு வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து இவனை மறுபடியும் வந்து நான் இப்படி உங்க கூட வாழ்றதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அவன் ஏத்துக்கிட்டு அதையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கு ஆரம்பிச்சான். இப்படி போயிட்டு இருந்த சூழ்நிலையில பாத்துட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு புயலா வந்த மாதிரி அந்த சந்தோஷன்றவன் இடையில வந்தான். இவனுடைய வருமானமும் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. இத காரணம் கட்டி இன்னொருத்தங்க கூட வந்துட்டு பழக ஆரம்பிச்சு. இந்த பொண்ணு என்னோட மாப்பிள்ளை கிட்ட இருந்து நகை, பணம், பொருள், இங்க இருக்கிற பொருள் எல்லாமே வந்துட்டு அவன் வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயங்களும் அவ வேணும்னு நினைச்ச வாழ்க்கை எல்லாமே வந்துட்டு அவன் கொடுத்தான். ஆனா அந்த பொண்ணு அவன் கீழே போன நிலைமையை பார்த்து இந்த அளவுக்கு போகுன்றதை நாங்க நினைக்கல. சுதாகர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறும் ஆடியோ ஒருபுறம் இருக்க, இது திட்டமிட்ட கொலைதான் என்கிறார்கள் சுதாகரின் வீட்டினர். வீட்டில் அவர் தூக்கிட்டு இறந்து போனதாக சொல்லும் இடத்தில் பல்வேறு சந்தேக கணைகளையும் வீசினார்கள் அவரது குடும்பத்தினர். முதல்ல வந்து பாத்தாங்க, நடிச்சுக்கிட்டு நைட்டு 11 மணிக்கு கொண்டு போட்டு எவ்வளவு தாய் பிள்ளைங்க பக்கம் இருக்கும், ஊருக்கு சொன்னேன், அங்க சொன்னேன், இங்க சொன்னேன்னு இப்ப பக்கத்து வீட்டை உடைச்சி சேலையெல்லாம் கழட்டி போட்டு பக்கத்து வீட்டுல தூங்கி இருக்கான். நாங்க கேட்டா ஒரு செருப்பு காலடியில கிடக்கு, பேரன் காலடியில செருப்பு கிடக்கு, நான் பக்கத்து வீட்டுல தான் படுத்துக்கிட்டேன், உள்ளுக்கு பூட்டிட்டாருங்கிறான். உள்ளுக்கு பூட்டுனா இவ எப்படி நைட்டி எடுத்து போட்டா பக்கத்து வீட்டுல தூங்கினா. ஆனா எங்கள் கண் பார்வைக்கு அவரு வந்து சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. அவதான் பிளான் பண்ணி செஞ்சதுங்க. நாங்க அந்த மாதிரி தங்கத்தை இன்னமும் நாங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரி அந்த மாதிரி தங்கத்தை பார்க்க முடியாது. இங்கெல்லாம் விசாரிச்சா அடி பயங்கரமா அவதான் அடிப்பானா. வெளியே வந்து எங்க பையன் அழுதுகிட்டு இருப்பானா. நான் இங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்க, நான் விசாரிச்சேன். அடிச்சு போட்டு அவன் வந்து அழுதுகிட்டு இருப்பானா. 14 நாள் வரல, அன்னைக்குதான் வந்திருக்கான். ஆளு ரெடி பண்ணி கார்ல போயிட்டு அப்பதான் வந்து இறங்கியிருக்கான். என் பேர வீட்டை உடைச்சு உள்ளுக்கு இருக்கையில அப்பதான் வந்து இறங்கியிருக்கான். இவரை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டு கொண்டாந்து போட்டாலா இவன் தூக்கு போட்டானாங்கிறது எங்களுக்கு டவுட்டுங்க. இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா அவனை கிடத்தி இந்த இடத்துல வந்துட்டு படுக்க வச்சிருந்தாங்க. கழுத்துல வந்துட்டு துணி கட்டப்பட்ட நிலையில வந்துட்டு இருந்தது. கண்ணாடி போட்டு எப்படி தூக்கு போட்டான்றதுதான் எங்களுக்கு தெரியல. கண்ணாடி போட்டு கீழே படுக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஒண்ணும் இல்ல, வெளியே யாருக்குமே தெரியல. அது வரைக்கும் வந்துட்டு வெளியே யாருக்குமே தெரியல. நாங்க வந்து பாக்கும்போது உடம்பு விரைச்சு ரொம்ப ரொம்ப அப்பதான் இறந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அது போக வெளியே பாத்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு நின்று சவகாசமா ஒரு கேஷுவலா அப்படி ஒரு விஷயம் நடந்தது மாதிரியே தெரியாம உள்ள ஒரு பிணத்தை படுக்க வச்சுட்டு புருஷன் இறந்து கிடக்குறான். அது வந்துட்டு தெரியாத அளவு ஒரு கேஷுவலா வெளியே நின்று யாருக்கிட்டே போன்ல பேசிட்டு இருந்தாங்க. வந்தோன்னா ஆத்திரத்துல வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையனை வந்துட்டு நாங்க இழந்துட்டோமேன்றது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. சுதாகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அவரது இறப்பிற்கும் சுகன்யாவே முக்கிய காரணம் என்கிறார்கள் சுதாகரின் உறவினர்கள். இந்த வழக்கை விசாரித்து வரும் காவல்துறை மீதும் அவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்தது. அதற்கும் காரணம் இருக்கிறது. மொபைல்ல பதிவு பண்ணி வச்சிருந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல கூட வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு, இது வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட சாவுக்கு காரணம் வந்துட்டு சந்தோஷ் தான், எனக்கு பயமா இருக்குன்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்லிட்டு போயிருக்கான். இதனால எங்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பா கொலை, 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படின்றத நாங்க கருதுறோம். இன்னமும் வந்துட்டு இந்த வழக்குல வந்துட்டு போலீஸ்காரங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைன்றது எங்களுக்கு என்ன திருப்திகரமா இல்ல. அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இல்ல, அது வந்து கொலையாத்தான் இருக்கு. சாதாரணமா ஒருத்தங்க தூக்கு போட்டுக்கிட்டா ஏதோ சேலையிலேயே அந்த மாதிரி கைத்திலேயே தூக்கு போட்டுக்குவாங்க. சேலையில தூக்கு போட்டுக்கிட்டா அது அந்த தூக்கு போட்ட வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கட்டல் வந்து நடு வீட்டுல போட்டு சேர் போட்டு மேல போட்டா மட்டும்தான் அந்த சேலையை வந்து போட முடியும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து போடவே இல்லை. அவன் அவ்வளவு ஹைட்ல வந்து அவனால போட முடியாத ஆள் வந்து ஷார்ட்டான ஆள் தான், அவனால போட முடியாது. ஆனா இது பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை தான். ஏன்னா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு கேட்ட பூட்டை உடச்சி வந்து வீட்டுக்குள்ள இருக்கு. ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்கிறப்ப என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தருக்கு போன் பண்ணி தான் சொல்லணும். ஆனா அந்த பொண்ணு அது பண்ணல, கேட்டோட பூட்டை எடுத்து வெளியில பூட்டை பூட்டிடுச்சு. அப்ப உள்ள ஆள் இருந்துதான் அவனை ஏதாவது பண்ணிருக்காங்க. பண்ண வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. நாங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தா அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பையனை சந்தோஷங்கிற பையனை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த பொண்ணை மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. சுதாகர், ஆஷிக், சந்தோஷ் என நீளும் பட்டியலில் இன்னும் சிலரும் இருக்கலாம் என்கிற சந்தேகத்தை வலுவாக எழுப்புகிறார்கள் சுதாகரின் உறவினர்கள். இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். ஒரு தனியார் மருத்துவமனையிலிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஆவணங்களை கேட்டு பெற முடியுமா? சட்டம் என்ன சொல்கிறது? அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது அது உட்கடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல இருக்கக்கூடிய ஆவணங்கள், அதுல தகவல் தரும் அலுவலர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அந்த அடிப்படையில என்ன விவரங்கள் கேட்கப்படுகிறதோ இருக்கின்ற விவரங்கள் கொடுக்கப்படும். இதுதான் நடைமுறையில் இருந்து வந்தது. செப்டம்பர் 2014 தேசிய தகவல் ஆணையத்தில் ஒரு வழக்கு ஒன்று விசாரணைக்காக வருகிறது. அதை விசாரித்து உத்தரவு பிறப்பித்தவர் ஆணையர் ஸ்ரீதர் ஆச்சாரியலு அப்படிங்கிறவர். அவர் அந்த உத்தரவுல தெளிவாக வரையறை செய்கிறார். என்ன அந்த வழக்கினுடைய விவரம் அப்படின்னா, இறந்து போன தனது சகோதரனுடைய மருத்துவ சிகிச்சை தொடர்பான ஆவணங்களை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை 72 மணி நேரங்களுக்கு உள்ளாக அந்த விவரங்களை தனக்கு தரணும்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அதற்கு ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது. அந்த பதிலில் திருப்தி அடையாத அந்த இறந்து போன அந்த பேஷண்டுடைய நோயாளியுடைய சகோதரர் அவர் முதல் மேல்முறையீடு செய்கிறார். அந்த கீழே கொடுத்த உத்தரவை தகவலையே வலியுறுத்தி அவரும் உத்தரவு பிறப்பிக்கிறார். அதிலும் திருப்தி அடையாமல் தான் அவர் தேசிய தகவல் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். அதுதான் செப்டம்பர் 2014 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவின் வாயிலாக அவர் அந்த ஆணையர் தெளிவாக அந்த உத்தரவுல சொல்றாரு, இது இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து 19 மற்றும் 21 அந்த அடிப்படையில பேச்சுரிமை தொடர்பான ஒரு விஷயம் மற்றும் உயிர் வாழ்வதற்கான உரிமைகள் தொடர்பான ஒரு சட்ட ரீதியான ஒரு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒரு நோயாளி தொடர்பான விஷயங்களை அவங்களுடைய மருத்துவ ரெக்கார்ட்ஸ அவங்க என்ன அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை ஆவணமாக இருக்கும் விஷயங்களை உடனே கொண்டு வரணும். ஏன்னா அது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 மற்றும் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 மற்றும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 மற்றும் வேர்ல்டு மெடிக்கல் எத்திக்ஸ் அந்த சட்டத்தின் வாயிலாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்துகள் வாயிலாகவும் எல்லா அடிப்படையான உரிமைகளும் இருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 உட்பிரிவு F அந்த அடிப்படையில் அது ஒரு தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் வாயிலாக என்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அது அந்த இறந்து போன அந்த பேஷண்ட் இருக்கிறாரு, அவருடைய சகோதரர் கேட்டிருக்கிறார், அந்த விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், மறைக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். ஆக இந்த சட்டத்தின் இந்த உத்தரவின் வாயிலாக இந்தியா முழுமைக்குமே தனியார் மருத்துவமனைகள் இந்த மாதிரி ஒரு நோயாளி அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக அவர் கேட்டா கொடுக்கணும், இல்லைன்னா அவருடைய உறவினர்கள் அவர் சார்பாக அவர் இறந்து போயிட்டாரோ இல்ல கேட்க முடியாத நிலைமையில இருக்காங்கன்னோ அதிகாரம் பெற்ற ஒரு ரத்த சம்பந்தமான ஒரு உறவினர் கேட்டாங்கன்னா அது கொடுக்கணும். ஆனா அதே நேரத்தில் அந்த நோயாளியுடைய தனிப்பட்ட ரகசியம் தொடர்பான ஏதாவது விஷயமாக இருந்தால் அதற்கான ஒரு மெக்கானிசம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது எவ்வளவு நாள்ல கொடுக்கணும், என்ன மாதிரியான தகவல்ங்கிறத அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஆக இந்த உத்தரவின் வாயிலாக தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒரு நோயாளிக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை தொடர்பான ஆவணங்கள் கேட்டால் கொடுக்கப்பட வேண்டும் எனும் விதி தற்போது வந்திருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.